அன்புள்ளம் கொண்ட எஸ்.எஸ். வர்மா தொலைக்காட்சி நேயர்களே, கலீல் ஜிப்ரான் சொல்லுவான், பெற்றோர்களே குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் மூலியமாக வந்தவர்கள் என்று இந்த குழந்தைகளுடைய பெருந்தன்மையை உலகம் பூரா பரப்பிய அந்த மாபெரும் மனிதன். இந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க, அடே அப்பா, நம்ம வள்ளுவன் சொல்லுவான் பாருங்க, யாழ் இனிது குழல் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதன்னா. ஆக குழந்தைகளுடைய பேச்சும் குழந்தைகளுடைய செய்கைகளும் அற்புதமானது. அந்த மாதிரி குழந்தைகளுடைய தனித்திறமையை கொண்டு வருவதற்காக நம்மளுடைய ஐயா நேரு ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் தின சிறப்பு பேச்சரங்கம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் வந்திருக்கிறாங்க. அற்புதமாக பேசக்கூடியவர்கள். இந்த நாடே பூமாதேவின்னு தான் சொல்கிறோம், எல்லாத்துக்குமே தாய் நாடுன்றோம். ஆக அப்படியாப்பட்ட தாயை பெண்களை முன்னிறுத்துறதுனால நம்ம எஸ்.எஸ். வர்மா தொலைக்காட்சியில் இந்த சிறப்பான பேச்சரங்கத்தில் முதல்ல ஒரு பெண்ணுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். பா காயத்ரி அவங்க வராங்க. இவங்க சேலத்தில் இருக்க பிரபலமான பாலபாரதி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறாங்க, 8ஆம் வகுப்பு. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். கனவு என்பது மனிதனுக்கு வாய்த்த நல்ல வரம். தனது குறிக்கோள்களை நோக்கி அவனை உந்துகிற ஆற்றல் மிகுந்த விசை கனவு. உறக்கத்தில் வருவதென்று கனவு, நம்மை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கின்றார் கனவு நாயகர் அப்துல் கலாம். இது பாரதி வாக்கின் தொடர்ச்சி, சித்தமரபின் நீட்சி. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற சித்தர்களின் கருத்தினை பாரதியார் தூக்கமில்லா கனவிழிப்பே சக்தி என்றார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அடிமைப்பட்ட தேசத்தில் இருந்த போதே மெய்க்கனவு கண்டவர் அவர். அந்த கனவும் பலித்தது. அதே வரிசையிலேயே அப்துல் கலாம் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்றார். குறிப்பாக இளைஞர்களை பார்த்து சொன்னார், இன்றைய இளைஞர்களுக்கு தன் வளர்ச்சியை பற்றிய கனவு மட்டும் போதாது, தன்னுடைய மொழி, தேசம், பிரபஞ்ச மேன்மை வரை குறிக்கோளுடனான கனவுகள் வேண்டியிருக்கின்றன. பொதுவாக கனவு என்பது இல்லாதவற்றுக்காக ஏங்குவது என்கின்ற நோக்கத்திலேயே காணப்படுகின்றது. வீடு இல்லாதவன் மாளிகை வாழ்க்கையையும், பாயில்லாதவன் பஞ்சமத்தையும் கண்களை மூடிக்கொண்டு அனுபவித்து மகிழ்வது தானே கனவு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான கனவு என்பது வீடு இல்லாதவன் தன் போல் வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக உழைப்பதும், உணவில்லாதவன் உலகத்தில் பசியே இல்லாது இருக்க வேண்டும் என்று போராடுவதும் தான். தனக்கென்று காண்பது பொய்க்கனவு, இந்த உலகத்திற்காகவும் மற்ற உயிரினங்களுக்காகவும் என்று பரந்த நிலையில் காண்பதே மெய்க்கனவு. கனவு என் வாழ்க்கையை நுழைந்த விதம் ஒளிபரப்பில் என் பெயர் அறிவிக்கப்படுவதை நான் கேட்கின்றேன். சற்றென்று எல்லோருடைய கண்கள் என்னையே மொய்க்கின்றன. திடீரென படபடவன உணர்வுகள் ஏற்படுகின்றது. இந்த உணர்வுகளை எல்லாம் எப்படி தடுப்பது, எப்படி காப்பாற்றுவது என்று பல மேடை பேச்சுகளை என் பெற்றோர்கள் எனக்கு காண்பித்து என்னை ஊக்குவித்தார்கள். இத்தனை தடைகளையும் படிகளாய் மாற்றி தரும் என் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கனவுகளை என் கனவுகளாக மாற்றி நிச்சயம் ஒரு நாள் உங்கள் பிரபல தொலைக்காட்சிகளில் சிறந்த பேச்சாளராக உருவாகி நானும் ஒரு நட்சத்திரமாக தோன்றுவேன் என்று கூறி என் கனவை உங்கள் முன் கூற ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த அரங்குக்கு தன்னுடைய கம்பீர குரலால் சிறப்பு செய்ய மா அகல்யா சுவாமி விவேகானந்தர் மேல்நிலைப்பள்ளி, கஞ்சமலையனூர், இளம்பிள்ளை அருகில். வாங்கம்மா. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். காலை, மாலை, இரவு 3 நேரமும் நல்லா சாப்பிட்டு விட்டு நல்லா தூங்கிறோம். நான் தூங்கினாலும் எனது கனவு தூங்காதே விழித்துக்கொண்டே இருக்கும். என் கனவு மருத்துவர், நல்ல மருத்துவர், பல் மருத்துவர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கனவு. ஐயா, ஒருத்தர் போய் ஒரு டாக்டர் கிட்ட எனக்கு 2 சொத்த பல் இருக்கு, அதை புடுங்கணும், ஒரு சொத்த பல்லுக்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சொத்த பல் புடுங்க பெட்ல படுக்கிறான், புடுங்கிட்டு அவன்கிட்ட 500 ரூபா தரான். அந்த டாக்டர் மிச்சம் 100 ரூபா தான் தராங்க. அந்த டாக்டர் கிட்ட சில்லறை இல்லை. அவன் கேட்குறான், டாக்டர் ஒரு பல்லுக்கு 100 ரூபானா 2 பல்லுக்கு 200 ரூபா தானே, மிச்சம் நீங்கள் 300 ரூபா தரணும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு பல்லுக்கு 100 ரூபா தான்ப்பா, 2 பல்லுக்கு 200 ரூபா தான்ப்பா, நான் 4 பல்லா பிடிங்கிட்டேன்ப்பான்னு சொல்கிறாங்க.
அந்த டாக்டர் மாதிரி நான் இல்லாம ஒரு சிறந்த மருத்துவரா, பல் மருத்துவரா இருப்பேன். ஐயா, எங்க அப்பாவுக்கு சொத்த பல் இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர்கிட்ட போனா ஒரு பல்லுக்கு 1000 ரூபா 2000 ரூபான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு பல்லுக்கும் அதிக விலை வாங்குறாங்க. ஆனா நான் அப்படி இல்லாம இலவச சிகிச்சை, முதியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் இலவச சிகிச்சை பண்ணி கொடுப்பேன். பல்லுக்கு அழகு சொல், பல் போனா சொல் போயிடும். பண வலியை விட பல்வலி ரொம்ப வலிக்கும். ஐயா, இது நான் சமூகத்துக்கு இலவச சிகிச்சை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற டாக்டர் எல்லாம் காசு பிடுங்க நினைக்கிறாங்க. நான் காசு அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்து தூங்காத எனது கனவுன்னு பேசுவதற்கு தஸ்வந்த் 10ஆம் வகுப்பு மாணவன், அப்பு அறிவாலயம் மத்திய மேல்நிலைப்பள்ளி, கொங்கனாபுரம். வா தம்பி. அனைவருக்கும் வணக்கம். இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவரும் மாமேதையுமான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள், பெரிதாய் கனவு காணுங்கள், உங்கள் கனவுகள் மகத்தானதாய் இருக்கட்டும் என்று கனவின் அவசியத்தை எடுத்துரைக்கிறார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்றும் அவர் கூறியிருக்கிறார். கனவுகள் எண்ணங்களாகும், எண்ணங்கள் விதைகளாகும். நாம் விதைத்ததைத்தான் அறுவடை செய்கிறோம். எனவே நாம் நமக்குள் நல்ல கனவுகளை விதைக்க வேண்டும். கனவுகள் இல்லாத வாழ்க்கை துடுப்பற்ற படகை போன்றது. நமது கனவுகள் படர்ந்திருக்கும் கொடிக்கு பற்றுகோலை போன்றது. நமது கனவுகளை ஒரு ஏணியாக வைத்து அதை கூரையின் மேல் போடாமல் நாம் அதை நட்சத்திரத்தை நோக்கி போட வேண்டும். அந்த விண்மீன் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த சூரியனாவது கிடைக்கட்டும். விதைக்கும் விதைகள் அத்தனையும் முளைப்பதில்லை, விதைக்கும் விதைகள் அத்தனையும் முளைப்பதில்லை. அதே போன்றுதான் நமது கனவுகளும் நனவாகுவதில்லை. அவை நனவாகுவது நமது கையில் தான் இருக்கிறது. மனிதனின் மனமானது ஒரு காட்டாரின் திசையை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் மனிதனின் மனமாக இருக்கும் காட்டாரை நம்மால் கனவுகளால் திசை மாற்ற முடியும். ஏன் இந்த இணைய உலகத்திலே, நாம் வாழ்கின்ற இந்த இணைய உலகத்திலே கனவுகளால் தான் நம்மால் வாழ முடிகிறது. அன்று ரைட் சகோதரர்கள் கண்ட கனவுதான் இன்று விண்ணில் பறக்கும் விமானம். அன்று தாமஸ் ஆல்வா எடிசன் கண்ட கனவுதான் இன்று இருளில் ஒளி கொடுக்கும் மின்விளக்கு. அதே போன்று ஜேம்ஸ் வாட் கண்ட கனவுதான் நீராவி இயந்திரம். இப்படி பல பேர் கண்ட கனவுதான் இன்று பல பேர் கண்ட கனவால் தான் நம்மால் இந்த இயந்திர உலகத்தில் நம்மால் வாழ முடிகிறது. அவர்கள் கண்ட கனவுகள் அவர்களை தூங்க விடவில்லை. அதே போன்றுதான் எனக்கும் ஒரு கனவுண்டு, அதுவும் என்னை தூங்க விடவில்லை. நான் காமராசராக போகிறேன். காமராசர் என்றால் நீ முதலமைச்சராக போகிறாயா என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது. காமராசர் என்றால் முதலமைச்சரும் அல்ல, கட்சி தலைவரும் அல்ல. நான் அவரை போன்று நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தொண்டு செய்பவனாக நான் ஆக போகிறேன். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியை வைத்து அனைத்து துறைகளையும், குறிப்பாக விவசாயத்துறையை மேம்படுத்தி அதன் மூலம் அனைத்து மக்களின் பசியை நான் ஆற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். எனவே நாம் அனைவரும் நமது மனதில் கனவு என்ற விதையை நட்டு அதற்கு உழைப்பு என்ற நீர் பாய்ச்சி ஒழுக்கம், பண்பு ஆகிய வேலையிட்டு பொறுமை என்ற உரமிட்டு அதற்கு நனவு என்ற பலனை நாள்தோறும் எதிர்பார்த்து நாடும் வீடும் போற்ற வாழ்வில் வெற்றி பெற்று நாம் நமது கனவை நனவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தன்னுடைய கனவை பேசுறதுக்கு அனிஷா 7ஆம் வகுப்பு ஸ்ரீ வித்யா மந்திரி மேல்நிலைப்பள்ளி. வாங்கம்மா. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். நாம் தினம் தினம் வெவ்வேறு கனவுகள் காண்கின்றோம். நாம் பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை கனவு காண்கின்றோம். நம் தூக்கத்தில் வருவது கனவல்ல, நம் அனைவரையும் தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அவ்வாறு என்னை தினம் தூங்க விடாமல் செய்யும் கனவு நான் ஒரு சிறந்த ஆசிரியையாக வேண்டும் என்பது. ஸ்ரீனிவாச ராமானுஜம் கணக்கு பாடத்தை தவிர மற்ற அனைத்து பாடத்திலும் குறைந்த மதிப்பெண்களை எடுத்தார்.
மாமா அவரது கணக்கு புத்தகத்தை வாங்கி பார்த்துவிட்டு அவரது பள்ளி ஆசிரியரிடம் கொடுக்கின்றார். அதை பார்த்து வியந்து போன ஆசிரியர் அதை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகின்றார். அவரையும் சேர்த்தே அழைக்கிறார்கள். நம் தமிழ்நாட்டில் சாதாரண ஸ்ரீனிவாச ராமானுஜமாக பிறந்த அவர் இப்பொழுது கணித மேதையாகின்றார். அதற்கு காரணம் யார்? அவரது திறமைகளை கண்டுபிடித்தது யார்? அவரது ஆசிரியர் தானே. அதுபோல் நானும் மாணவர்களின் திறமையை கண்டறியும் ஒரு சிறந்த ஆசிரியராக வேண்டும். இவ்வுலகத்திலே 10 பெயரை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இவ்வளவு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது 10ல் 8 பெயர் என் ஆசிரியரை முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கொண்டதுதான் காரணம் என்பார்கள். இவ்வுலகத்தையே ஒரே கொடையில் கீழ் ஆள நினைத்து அதில் வெற்றியும் காணவர் த கிரேட் கிங் அலெக்சாண்டர். அவரிடம் உங்களால் எப்படி இந்த உலகத்தை வெல்ல முடிந்தது என்று கேட்கும் பொழுது அவர், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் எனது பெற்றோர்கள், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் எனது ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார். இவ்வாறு பெரிய பெரிய மனிதர்களை உருவாக்கும் சக்தி ஆசிரியர்களிடம் நிறைந்து கிடக்கின்றது. ஆகாயத்திற்கீழே இருக்கும் அத்தனையும் அறிந்திருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் நம்புகின்றார்கள். ஒரு விளக்கு தான் கொழுந்து விட்டு எரிந்தால்தான் மற்றொரு விளக்கை ஏற்ற முடியும். அதற்கு இடைபெறா எண்ணெய் பாடு தேவை உண்டு. அதற்போல் ஆசிரியர் தொடர்ந்து படித்தால்தான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். கற்க துவங்குபவர்கள் மாணவர்கள், கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும் பொழுது ஐயோ இவர் எப்பொழுது முடிப்பார் என்று நினைக்காமல், ஐயோ இவர் இப்பொழுது முடித்து விடுவாரா, நம்மால் இவரிடம் இருந்து இன்னும் நல்ல கருத்துக்களை கேட்க முடியாதே என்று ஒரு மாணவனை புலம்ப வைக்கும் ஆசிரியர் தான் சிறந்த ஆசிரியர் ஆவார். எந்நேரமும் அக்கறையுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அணுகினால் அந்த மாணவன் எந்நேரமும் தோற்று போமாட்டான், எக்காலத்திலும் தோற்று போமாட்டான். மதிப்பெண்களுக்கு பின் மட்டும் ஓடும் ஒரு கூட்டத்தை உருவாக்குவது ஆசிரியரின் கடமை அல்ல. சிந்திக்க தெரிந்த சமுதாயத்தை உருவாக்குவதும் ஆசிரியர்களின் கடமைதான். ஒரு மாணவன் தவறு செய்தால் அந்த மாணவனின் வாழ்க்கை பாதிக்கின்றது. ஒரு குடும்ப தலைவி தவறு செய்தால் அந்த குடும்பம் பாதிக்கின்றது. ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அந்த நாடே பாதிக்கின்றது. நம் அனைவருக்கும் வருமானத்தை தேடி தருபவர்கள் யார்? ஆசிரியர்கள் தானே. இடைவிடா வருமானத்தை தேடி தருபவர்கள் ஆசிரியர்கள் தான் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஏன் என்று கேட்கும் பொழுது அழியா செல்வம் கல்வி, அதை தேடி தருபவர்கள் ஆசிரியர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. இவ்வாறு பெரிய பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும் ஒரு சிறந்த ஆசிரியையாக நான் ஆவேன் என்று கூறுகின்றேன். அதில் நான் வெற்றியும் காண்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து காமராஜர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து லா பானு 12ஆம் வகுப்பு. அவங்களுடைய கனவு என்ன கனவுன்னு பார்ப்போம். வாங்கம்மா. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கனவு என்றால் என்ன என்ற கேள்விக்கு கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவென்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னையே உசும்பிவிட்டு தூங்காது பண்ணும், அதுவே உன் லட்சிய கனவென்றும். கனவே எண்ணங்களாகும், அந்த நினைவே நம்மை செயலாக்கி முன்னேற்றும் என்று கூறியவர் ஏவுகணையின் நாயகனான இந்தியா 2020 வல்லரசாகும் என கனவு கண்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள்தான். இது மட்டுமா? அடிமைப்பட்ட தேசத்தில் இருந்து கொண்டு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மெய்க்கனவு கண்டவன் பாரதி. அதனால் தான் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற நூலை எழுதினார். இப்படி எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் நாட்டுக்காகவும் தங்களுடைய மக்களுக்காகவும் பல்வேறு கனவுகளை கண்டு அதை நிறைவேற்றிக் கொள்ள முற்பட்டனர். அப்படி பார்த்தால் எனக்கும் இங்குள்ள அனைவருக்கும் நிச்சயம் ஒரு கனவு என்பது இருக்கும். ஏனெனில் மனிதன் என்பவனுக்கு 1000 கனவுகள் இருக்கலாம். ஆனால் அதில் சில கனவுகள் மட்டும்தான் லட்சியமாக இருக்கின்றன. அந்த லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு பயிற்சி, முயற்சி, திட்டமிடல் என்பது மிகவும் அவசியம். அம்மூன்றும் தான் ஒரு மனிதனை வெற்றியாளனாக தீர்மானிக்கும். நாம் குழந்தையாக இருக்கும்போது யாராவது நீ பெரிதாக ஆனால் என்ன ஆக போகிறாய் என்று கேட்டால் அப்பொழுது நாம் நம்முடைய கனவுகளை கூறுவோம். அப்படித்தான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு என் மனதில் விதைக்கப்பட்டது. மருத்துவர்கள் உன்னுயிரை காக்க தனை மறந்து சேவையாற்றும், கண்ணில் காணும் கடவுளாக விண்வரை தேடினாலும் வீணாக அலைந்தாலும்
தேனியாக பணியாற்றும் தீரம் மிகவே தொண்டாற்றும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் மருத்துவர்கள். அப்படிப்பட்ட உயரிய வேலையை தான் நான் செய்ய விரும்புகின்றேன். வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் நிச்சயம் நான் சிறந்த மருத்துவத்தை அளிப்பேன். எவ்வாறு காமராஜர் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச கல்வியை அளித்தாரோ அதே போன்று நானும் இலவச மருத்துவத்தை அனைவருக்கும் அளிப்பேன். மக்கள் தொண்டே மகேசனின் தொண்டு என்றார் அறிஞர் அண்ணா. அவருடைய வாக்கிற்கு இணங்க நான் மக்களுக்காக பாடுபடுவேன், மனிதத்துடன் செயல்படுவேன். அன்ன சத்திரம் 1000 வைத்தலின் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் கோடி என்றார் ஔவையார். அந்த கருத்திற்கு ஏற்ப மேல்நிலை படிப்பை தொடர முடியாதவர்களுக்கும் மருத்துவ படிப்பை கனவாக வைத்திருப்பவர்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயம் செய்வேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றனார். அந்த கருத்திற்கு ஏற்ப நான் ஈட்டும் வருமானத்தில் என்னையும் உயர்த்தி கொண்டு என்னுடைய சமுதாயத்தையும் உயர்த்தி என்னிடம் வருபவர்களை உறவு போல் அணைத்து அவர்களின் உயிர் காப்பேன். ஒரு மருத்துவர் என்றால் அவருக்கு நிச்சயம் பெரிய கனவு இருக்கும். அது என்ன தெரியுமா? ஒரு சிறந்த நவீன வசதியுடைய மருத்துவமனையை கட்டுவது. அதுதான் என்னுடைய கனவும். ஆனால் அது ஏழை எளியோருக்கு நிச்சயம் பயன்படும்படி நான் நடத்துவேன். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். உலகையே உலுக்கிக் கொண்டிருந்த கொரோனா காலகட்டத்தில் அனைத்து துறைகளும் மூடப்பட்டு இருந்தது. அனைத்து மக்களும் வீட்டில் முடங்கி கிடந்தனர். ஆனால் மருத்துவத்துறை மட்டும்தான் இரவு பகல் பாராமல் கண் விழித்து தங்களுடைய பணியை செய்து அனைத்து உயிர்களையும் காக்க முற்பட்டனர். அந்த காட்சிதான் என்னுடைய கனவை இன்று லட்சியமாக மாற்றியது. அதனால் அனைவரும் உங்களுடைய கனவுகளை வெறும் கனவாக வைக்காமல் அதை நனவாக்க உங்களால் முடிந்தவரை அனைத்தையும் செய்யுங்கள். நன்றி. அடுத்து தன்னுடைய கனவை பதிவு பண்ண சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து மோ ஹரிகர சுதன் வாங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய கனவு என்ன அப்படின்னா, ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியராக இருக்கணும். அதுதான் என்னோட கனவு. முதல்ல மாவட்ட ஆட்சியர்னா ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆளக்கூடிய பதவி ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு தான் இருக்குது. ஒரு மாவட்டம் சரியாக இருக்கணும்னா முதல்ல அந்த மாவட்ட ஆட்சியர் சரியாக இருக்கணும். அந்த மாவட்ட ஆட்சியர் சரியாக இருந்தால் தான் அந்த மாவட்டமும் சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே அதை தீர்த்து வைக்க வேண்டியது தானங்க ஒரு மாவட்ட ஆட்சியரோட முதற் பொறுப்பு. ஆனால் யாருங்க அப்படி செய்கிறா? 100%ல் 99% லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த 99% லஞ்சம் வாங்கும் அதிகாரியாக இருக்கிறது ஆசை இல்லை. அந்த 1% இருக்கிற நேர்மையான அதிகாரியாக இருக்கணும்னு தான் ஆசை. நான் ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியராக இருந்தேன்னா என்னோடய மாவட்டத்தில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் ஒரு இடம் இருக்க விட மாட்டேங்கய்யா. மனிதனுக்கு தேவையானது என்னங்கய்யா? 3 விஷயம்தான். 1 குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி, சாப்பிட்றதுக்கு தூய்மையான உணவு, 1 இருக்கிறதுக்கு இடம், சுகாதாரமான இடம் வேணுங்கய்யா. அதற்கு மேலே ஒரு அடிப்படையான விஷயம் வேணும்னா அடிப்படை கல்வி தான். அடிப்படை கல்வி இருந்தாலே போதும். மாவட்டம் என்ன, மாநிலத்தையே உயர்த்தி காட்டலாம். இதுவே போதும். இதற்கு மேலே என்ன ஒரு முக்கியமான விஷயம், எலெக்ஷன், ஓட்டு. இந்த ஒரு விரல் போதும். இந்த மாவட்டம் என்ன, மாநிலத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கய்யா. ஆனால் இப்போ அதில் எவ்வளவு ஏமாத்து வேலை நடக்குது. அதனால் இந்த ஒரு விரலுக்கு மதிப்பே எல்லாம் போயிடுச்சு. ஆனால் நான் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தேன்னா சரியான பாதுகாப்பு கொடுப்பேன். அப்போ தானுங்கய்யா சரியான தலைவர் கிடைக்க முடியும். சரியான தலைவர் கிடைச்சாதான் மாநிலமும் முன்னேறும், மாவட்டமும் முன்னேறும், எல்லாமே முன்னேற முடியும். நான் மட்டும் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தேன்னா என்னோட மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் கடைக்கோடி சலுகைகளையும் செய்து கொடுப்பேன். இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட 1000 மனு வருது. அந்த 1000 மனுவில் 500 மனு அவர்கிட்ட போகுது. அந்த 500 மனுவில் 100 மனு இதை கோரிக்கையாக போகுது. 100 மனுவில் 50 மனு தான் இதை தீர்த்து வைங்கன்றது போகுது. ஆனால் அந்த 50 மனுலேயும் 5 மனு மட்டும்தாங்கய்யா சரி செய்ய முடியுது. மீதி 995 மனுக்களும் கேள்விக்குறியாக தான் நிற்கிது. ஆனால் நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன்னா அந்த 1000 மனுக்களையும் தீர்த்து வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யணும்னா லஞ்சம் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஐயா வேலை செய்யணுனாலே லஞ்சம் வாங்குறாங்க. இதற்கு மேலே இதுதாங்க என்னோட கனவு. என்னோட மாவட்டத்தை உயர்த்தணும், நான் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆகணும், நேர்மையாக இருக்கணும். இதுதான் என்னுடைய முக்கியமான கனவுங்க ஐயா. இதற்கு மேலே வேணும்னா கல்வி அடிப்படை வேணுங்கய்யா. கல்வியில் அடிப்படையான விஷயம் வேணுங்கய்யா. கல்வி முதல்ல சரியாக இருந்தால் தான் மாநிலமும் முன்னேற முடியும். எனவே கல்வி தான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம். கல்வியை நம்ம சரியாக பார்த்து கொண்டாலே போதும், மாவட்டம் மாநிலம் எல்லாத்தையும் முன்னேற்ற முடியுங்கய்யா. இதுதாங்க என்னோட கனவு, இதுதாங்க என்னோட லட்சியம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய தூங்காத கனவை பேசுவதற்கு பாலபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பாவிஷா 8ஆம் வகுப்பு வாங்க. அனைவருக்கும் வணக்கம்.
கனவுகளின் எண்ணங்கள். கனவுகளின் அழகுதான் நமது எதிர்காலம். கனவு கண்டால்தான் நம் இலக்கை நோக்கி எளிதாக பயணிக்க முடியும். மனிதனாய் பிறக்கும் அனைவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு அவன் லட்சியத்தை அடைய ஏதுவாக இருக்கும். என் கனவு என் வாழ்வின் உன்னதமான இடத்தை அடைய உறுதுணையாக இருக்கும். என் கனவு என்னவென்று தெரியுமா? நான் ஒரு சிறந்த போற்றி விஞ்ஞானியாவது என் கனவாகும். ஞானியின் கண்கள் அவன் தலையில் இருக்கும். நான் விஞ்ஞானியான என் கண்கள் நான் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களிலும் இருக்கும். என் பெற்றோரும் என் கனவுகளுக்கு உறுதுணை அளிக்கின்றன. வரும் காலகட்டங்களில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை புதுப்பிக்க இயலாத வளங்களாகும். இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் நம் இயற்கை வளம் சுரளப்பட்டு இயற்கையில் நிறைந்த நம் உலகம் வறண்ட பாலைவனமாய் மாறிவிடும். புதுப்பிக்க இயலாத வளங்கள் என நாம் கருதுவன புதைப்பழங்கள், எரிபொருட்கள் ஆகியவனாகும். இவற்றை இயற்கை எண்ணி இயற்கையாக நமக்கு வழங்கியவை. இதை நாம் மீண்டும் பெற பல கோடி ஆண்டுகளாகும். அதனால் இதை இயற்கைக்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு மாற்று கருவியை ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என் கனவாகும். நீராதாரம், வேளாண்மை போன்ற உற்பத்திகள் அதிகரிப்பதற்கு காரணமான பாடுபடுவதே என் சிறந்த லட்சியமாகும். இதற்காக என் பள்ளி நாட்களில் இருந்தே நான் பாடுபடுவேன். என் கனவும் என் பெற்றோரின் கனவும் நிறைவேற்ற நான் விடாமுயற்சி செய்வேன். இயற்கை அழிவில்லா உலகை உருவாக்க நான் விடாமுயற்சி செய்வேன். நிழல் நிஜமாகும், வித்தை நம்மிடம்தான் உள்ளது. கடினமான உழைப்பு நம் கனவுகளை நனவாக்கும். நன்றி, வணக்கம். ராமோ குமரன் ராஜ், அவர் எத்தனாவது படிக்கிறார்னா 7வது படிக்கிறார். சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, மலையனூரா, கஞ்ச மலையனூர், இளம்பிள்ளை. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தூங்காத எனது கனவுகள் தேடி சோறு நிததின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பல வாடப்பில செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதியார் கூறுகிறார். அப்துல் கலாம் ஐயா என்ன கூறுகிறார் என்றால், உன் தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவதுதான் கனவு என்கிறார் அப்துல் கலாம் ஐயா. அதை போன்றுதான் என்னை தூங்க விடாமல் செய்வது என்னுடைய கனவு. அது என்ன கனவு என்றால், ஒரு சிறந்த நல்ல மருத்துவராவது தான் எனது கனவு. அதுவும் இதய அறுவை சிகிச்சை மருத்துவராவது தான் எனது கனவு. ஐயா, ஒருத்தருக்கு தலைவலி வருது, அவர் விக்ஸாக்ஷன் 500 மாத்திரை சாப்பிட்றாங்க. ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, அவங்க கால்ஃபால் மாத்திரை சாப்பிட்றாங்க. இதே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரே ஒரு மாத்திரையால் தீர்க்க முடியுமா? முடியாது. பல ஆயிரம் பல லட்சங்கள் செலவாகும். நான் சம்பாதிக்கிறதுக்காக மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படல, பல விஷயங்களை சாதிக்கிறதுக்காக மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஐயா, ரமணான்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் விஜயகாந்த் தான் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு இறந்து போன ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரம் இறந்த பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் உங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க. 3 லட்ச ரூபா பில் கட்டிட்டீங்க, இன்னும் 2 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கு, அதை கட்டிட்டு பாடி எடுத்து போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயகாந்த் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல எங்களுக்கு 20 லட்ச ரூபா பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பாடி எடுத்துக்கிறோம். இறந்து போன பணத்தை 8 மணி நேரத்துக்கு எப்படி உங்களால் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுது? எதுக்கு இப்படிலாம் மக்களை ஏமாத்துறீங்க? முதல்ல இவங்களுக்கு பணம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பாடி எடுத்துக்கிறோன்னு அந்த ஹாஸ்பிட்டலே மிரள வச்சார் நம்ம விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்கள். இப்போ அரசாங்கம் மக்கள் எல்லாருக்குமே இலவசமாக ஏகப்பட்ட பொருட்களை கொடுக்குறாங்க. என்கிட்ட கேட்டால் கல்வியும் மருத்துவத்தையும் மட்டும்தான் இலவசமாக கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கவங்க எல்லோரும் நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் எதுக்கு இதய அறுவை சிகிச்சை மருத்துவராகணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். கேட்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எனக்கு சின்ன வயசில் எனக்கும் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னோட அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கடைசியில் சென்னையில் ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு நல்லபடியாக இதய அறுவை சிகிச்சை முடிஞ்சுது. அது எங்கள் அப்பாவோடைய பணம், எங்கள் அம்மாவோடைய நகைகள், எங்கள் அப்பா அம்மாவோடைய சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்று தான் எனக்கு காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னுடைய கனவாக இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்து தன்னுடைய தூங்காத கனவை இங்கே பதிவு செய்கிறதுக்கு
கோசிப்பா அரசு மேல்நிலைப்பள்ளி. கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் அதனுடன் தோன்றிய மருத்துவத்துக்கும் என் நெஞ்சம் நிறைந்த முதற்கண் வணக்கம். என் உரையை கேட்க அமர்ந்திருக்கும் அவையோருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இமைகளை தழுவிட வருவது கனவு, ஆனால் என் கனவோ என்னை தூங்க விடாமல் செய்கிறது. ஏனென சொல்கிறேன் கேளுங்கள். லட்சியமில்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. மருத்துவர்களே மறுபிறவி என்ற உயிரை பரிசளிப்பவர்கள். நம்மை படைத்தது கடவுள்தான் என்றால் நம்மை காக்கும் மருத்துவரும் கடவுள்தானே. உடலில் உள்ள சோர்வை முகத்தில் காட்டத் தெரியா சுறுசுறுப்பான வெண் தேனீக்கள். ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவதே மருத்துவராகும் எனது கனவாகும். ஒவ்வொரு மனிதனின் உடலில் உள்ள நோய்களை கண்டறிந்து அவர்களை குணப்படுத்தும் பிரதான பங்கினை மருத்துவர்களே வெளிப்படுத்துகிறார்கள். மனித உயிர்களின் காப்பது ஒரு துறையாக மருத்துவத்துறை கண்டறியப்படுவதால் மருத்துவ பணியினை மேற்கொள்பவர்களான வைத்தியர், தாதியர் போன்றோர் சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகின்றார்கள். எடுத்த தொழிலில் சாதிப்பது லட்சியம் என்றால் சாதிக்கும் வரை முயற்சி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்று கொரோனா போன்ற நோய்களை நம்மிடமிருந்து குணப்படுத்துவதற்காக அரும்பாடுபட்டவர்கள் மருத்துவர்களே. எனவே மருத்துவத்துறை மீண்டும் வளர வேண்டும் என்பதே அரசாங்கம் வெளிப்படுத்தும் கருத்தாகும். மருத்துவராவதே எனது கனவு. நன்றி, வணக்கம். அடுத்து தன்னுடைய தூங்காத கனவை பதிவு செய்வதற்கு பாவனா அரசு மேல்நிலைப்பள்ளி ஏத்தாப்பூர். வாங்கம்மா. யாரும் ஊராகி செலுத்த மொழி, நன்றும் தீதும் விளங்கிய மொழி, வந்தோரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல. உன்னை தூங்க விடாமல் எழுது செய்வதோ அதுவே கனவாகும். APJ அப்துல் கலாம் ஐயா கூறியது போல என்னை தூங்க விடாமல் செய்யும் என் கனவை பற்றி நான் பேச வந்துள்ளேன். அகிலமெல்லாம் அரசாளும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி செம்மொழி. காற்றின் கீதங்களையும் கவிதையின் சொரூபத்தையும் தன்னகத்தே கொண்டு தரணியின் பெருமை சொல்வது ஒரு வீரமான மொழி. என்னுடைய கனவு தமிழ் ஆசிரியர் ஆவது. உலகில் வாழும் சுமார் 9 கோடி மக்கள் தமிழ் பேசுகிறார்கள். உலகில் மொத்தம் 6809 மொழிகள் உள்ளன. அதில் எழுத்துக்களை கொண்ட மொழிகள் 100. அதில் 6 மொழிகள் பழமையானவை. அவை என்னவென்றால் ஹீப்ரு, கிரேக்க மொழி, லத்தீன், சமஸ்கிருதம், சீன மொழி மற்றும் தமிழ். ஆனால் இந்த தமிழ், சீன மொழி மற்றும் ஹீப்ரு ஆகிய மொழிகள் தான் பேச்சு மற்றும் எழுத்து வடிவில் உள்ளன. இது நமக்கு பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் தானே. உலகில் மனிதர்களுக்கு தெரிந்த முதல் மொழி தமிழ் தான் என்று அலெக்ஸ் காலியர் கூறியுள்ளார். சுமார் 20,000 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ் மொழி தோன்றியிருக்கலாம் என கூறப்படுகிறது. தமிழ் மொழி பேச தெரிந்தவர்களுக்கு வாசிக்கவோ எழுதவோ தெரியாது. தமிழ் மொழி பரவலாக தமிழ்நாடு, இலங்கை, பாண்டிச்சேரி ஆகிய இடங்களில் தான் பேசப்படுகிறது. யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறார் தமிழ் மெல்லச்சாகும் என்று. இன்றைக்கு நான் சொல்கிறேன் தமிழ் மெல்லச்சாகாது, என்றைக்கும் நிலைத்திருக்கும். நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் போதும், தமிழ் வளர்ந்து கொண்டே போகும். இதுவே எனது கனவாகும். இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்மளுடைய SS வர்மா தொலைக்காட்சி நேயர்களே, அடே அப்பா, கிட்டத்தட்ட 11 மாணவிகள். என்ன பேச்சு அப்பா! குழந்தைகள்கிட்ட அத்தனை அறிவு இருக்குது பாருங்கள். அது அவங்களுடைய கனவை பேசும்போது தான் நான் இப்படியாவேன் கலெக்டர்லேருந்து தமிழாசிரியர் வரைக்கும். ஆக பெற்றோர்களே, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொன்றும் நம்ம குழந்தைகளுக்குள்ளார இவ்வளோ லட்சியங்கள் இருக்கா. அந்த லட்சியத்துக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் இல்லையா. நம்மளுடைய நேரையா பிறந்த இந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. எத்தனை நாட்டில் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. நம்மளுடைய பாரத பூமியில் இந்த குழந்தைகளுக்காக ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதும், அது இந்த குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய ஆசை, பாசம், எதிர்காலம், என்னுடைய லட்சியம் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அரங்குக்கு வந்திருக்கிற அத்தனை குழந்தை சிறார் பேச்சாளர்களே, வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கே வந்துட்டீங்கல்ல, இனிமேல் நீங்கள் உச்சத்தை தொடுவீங்க. எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் உலகம் பூரா பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் நேயர்களுக்கு குழந்தைகள் தின சிறப்பு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.